பெரியார் மண் எங்கே இருக்குது? கும்மிடிப்பூண்டிக்கு அந்த பக்கம் இருக்கா, இல்லை கன்னியாகுமரி கடலுக்கு அந்த பக்கம் இருக்கா? எங்கே இருக்குது பெரியார் மண்? அது சொல்லுங்கள் அவரை. ஈரோடு கிழக்கில் இன்றைக்கி ஓட்டுப்பதிவு நடந்துகிட்ருக்கு. வீடு வீடாக போய் பெரியாருடைய கொள்கை இது, அவருடைய சித்தாந்தம் இது, அதை பிட் நோட்டீஸாக அடித்து கொடுத்து ஓட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே. எதுக்கு பணம் கொடுத்துட்டு அலையிறாங்க? பணம் கொடுத்தானே அங்கே ஓட்டு எதிரியே இல்லை, எதிரியே இல்லை. கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும், உலகத்துக்கே தெரியும். அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அங்கே ஈவேராவுடைய மண்ணுன்னு போய் சொல்ல வேண்டியது. அவருக்கு இப்போ ஊர் சார், அது அவருக்கு ஊர் ஈவேரா பிறந்த மண்ணு தானே. அங்கே அந்த மண்ணில் அவர் பிறந்த இடம் தானே. அந்த இடத்துல நீங்கள் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, போனி ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்ன பெரியார் மண்? அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே கொண்டு வராங்கன்னு. உண்மைதான், உண்மைதான். வட இந்தியாவில் இந்துக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கூடுதல், தமிழகத்தில் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ விழிப்புணர்வு வருது. அதனால் இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணன்னு சொல்லி தெரியாமல் கிடந்து, அதை எதை தின்னால் பித்தம் தீருங்கிற மாதிரி தெரியாமல் கிடந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கதறாங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இல்லையே, எதுக்கு கதறணும்? பிஜேபியை நுழைய விட மாட்டோம். இது பண்டாரம் பரதேசி கட்சி, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி பிஜேபி. அதுக்கு காலும் இல்லை தலையும் இல்லை, இப்படி தானே டைலாக் பேசிட்டு அலைஞ்சாங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபியை பற்றி கவலைப்படணும்? அங்கே 4 பேர் பண்டாரங்கள் போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு போக வேண்டியது தானே.